ஏழு நாடு நலம் பெறவே ஊர்குலத்தான் பட்டி நாட்டு மக்கள் வாழ்ந்திடவே ஊர்குலத்தான் பட்டியில் குடிகொண்ட தெய்வமே மலையரசி அம்மாள் சிவசக்தி விநாயகனை பணிந்தவர்க்கு சகல நலங்களும் வந்து சேரும் சர்வமங்கலம் உண்டாகும் மலைவளம் தருபவளே மலையரசி அம்மாவே சிவசக்தி விநாயகனே எல்லோரும் மலையரசி அம்மனிடம் கையேந்துங்கள் அவள் இல்லை என்று சொல்வது இல்லை சிவசக்தி விநாயகரிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்வது இல்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவர் பொற்பதத்தை மீறுவதில்லை மலையரசி சிவசக்தி விநாயகரிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்வது இல்லை ஊர்குலத்தான் பட்டியை வாழ வைக்கும் மலையரசி அம்மா தானம்மா ஊர்குலத்தான் பட்டியிலே குடியிருக்கும் மலையரசி அம்மனிடம் கையேந்து அவள் இல்லை என்று சொல்வது இல்லை தேடுகின்ற நெஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடாத மக்களுக்கு அருள் கொடுப்பவர் தேடுகின்ற நெஞ்சங்களில் குடியிருப்பவள் தேடாத மக்களுக்கு அருள் கொடுப்பவள் தேடுகின்ற நெஞ்சங்களில் குடியிருப்பவள் தேடாத மக்களுக்கு அருள் கொடுப்பவள் பிள்ளையில்லா மக்களுக்கு குழந்தை தருபவர் அள்ளி கொடுக்கும் தெய்வம் எங்கள் சிவசக்தி அலை முழுதும் ஆட்சி செய்பவள் மலையரசி அம்மாவை நம்பி வந்தால் நன்மை நடக்குமே அலை முழுதும் ஆட்சி செய்பவள் சிவசக்தி விநாயகரை நம்பி வந்தால் நன்மை சேருமே மலைவளமும் செல்வவளம் அள்ளி தருபவர் மலைவளமும் செல்வங்களை அள்ளி தருபவர் சிவசக்தி விநாயகர் மலையரசி அம்மன் தானம்மா ஊர்குலத்தான் பட்டியிலே குடிகொண்ட மலையரசி அம்மனிடம் சிவசக்தி விநாயகரிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்வது இல்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவர் பொற்பதத்தை மீறுவதில்லை சிவசக்தி விநாயகரிடம் மலையரசி அம்மனிடம் கையேந்துங்கள் வானடினா குமாரவேலு கமலம் குடும்பத்தார்கள் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. செல்வராஜ் சந்திரா குடும்பத்தார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நாகராஜன் கண்டவராயம்பட்டி அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. மாநாடினா ஞானசேகரன் மதி குடும்பத்தார்கள் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது.
ரமேஷ் ரேவதி கக்காட்டிருப்பு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. முத்தலக அம்பலம் நிதின் அம்பலம் குடும்பத்தார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. பழனியாயி கொன்னப்பட்டி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. சாத்தப்பன் சாத்தப்பன் மணிமேகலை குடும்பத்தாரர்கள் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ஜெய்சங்கர் லதா சோழபுரம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. செல்வம் சரிதா குடும்பத்தார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ஆவணத்தினா நாகப்பன் சேர்வை ஆதமை அம்மாள் குடும்பத்தார்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. கண்ணன் சுமதி குடும்பத்தார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நடுவிக்கோட்டை. துரை சதீஷ் பட்டமங்கலம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்து புனிதா கார்த்திகராஜா புனிதா கார்த்திகராஜா கீழக்கோட்டை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. முத்துக்குமார் ராஜாமணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. முத்துக்குமார் ராஜாமணி குடும்பத்தார்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இடம் வாங்க விற்க அணுகவும் முத்துக்குமார் அவர்கள் ஊர்குளத்தான்பட்டி. சோமையா முருகன் குடும்பத்தார்கள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. சோனாபானா வேல்முருகன் குடும்பத்தார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. வடக்கு தெரு பட்டமங்கலம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. தங்கம் ஜோதி குடும்பத்தார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. குடும்பத்தார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நம்ம நாட்டுக்கு தமிழ் நாட்டுக்கு சேவை செய்ய
வருகை தந்திருக்கக்கூடிய சுத்துவட்டார நாடக கலை ரசிக பெருமக்கள் மற்றும் இந்த விழாவிற்கு பாதுகாப்புரை வழங்க வந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெளிவாக ஒளி அமைந்து கொண்டிருக்கும் எங்களது சாகச கலைஞர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நான் எவ்வளவு வேகமாக சென்றாலும் வண்டியிலிருந்து நான் கீழே விழுந்தாலும் ஒற்றை கை ஒழிந்தாலும் ஒரு கையோடு நான் ஆப்பரேட் பண்ணுவேன் என்று இங்கே வருகை தந்து சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது பாரதி ஆடியோஸ் அன்பு நண்பர்களுக்கும் அதில் பணிபுரியும் எப்பா பேசாம இருப்பா ஏற்கனவே உள்ள 2 கட்டு உட்கார்ந்து இருக்கு மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறந்த இருமுடி கட்டி போற மாதிரி ஆயும் போது சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு நண்பர் மேடை நாடகம் மாசானம் அன்பு உள்ளங்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய பாசமுதன் மன்னார் எங்களது ஆட்டோயும் ராஜசேகர் ஊர் கொடுத்தான்பட்டி அன்பு உள்ளங்களுக்கும் பிரமார்ந்த நன்றி. வணக்கம் 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 எல்லாத்துக்கும் வணக்கம். வண்டி விட்டு நிப்பாட்டும் பொழுது கூட்டமே இல்லையா, சின்ன பசங்க தானே உட்காந்துருக்காங்க. இந்த நாடகத்தை பார்க்கறதுக்கு கூட்டம் வராது ஓல இருக்கு. எல்லாம் 10-15 கிலோமீட்டர் தாண்டி உட்காந்துருப்பாங்க ஓல இருக்கு. கூட்டம் வராது ஓல. சீக்கிரம் 4 மணிக்கு 3 மணிக்கு நாடகத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் தான் நினச்சேன். ஆனால் வெளியே வந்து பார்க்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆண்கள் கூட்டம் ஒரு பகுதி, பெண்கள் கூட்டம் ஒரு பகுதி. ரொம்ப சிரிச்ச முகத்தோட சிந்தனையோடு உட்காந்துருக்கீங்க. இவங்க நாடகத்தை எந்த லெவலுக்கு நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனையோடு உட்காந்துருக்கீங்க. டேய் தம்பிகளா எந்திரிச்சு உட்காருங்கடா, நாடகத்தை எப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இப்போவே படுக்கலாமா? எந்திரிச்சு உட்காருங்க பிள்ளைகளை, எந்திரிச்சு உட்காருங்க. இளவட்ட நீங்களே இப்படி படுத்தீங்கன்னா நல்லா இருக்குமாடா? இப்போ வர தமிழ்நாடு இப்படியே படுத்துரும்டா. நல்லா எந்திரிச்சு உட்காந்து நாடகத்தை பாருங்கள். அப்புறம் போக போக வண்டி செட்டுக்கு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியும் தாய்மார்கள் பப்புன் டான்ஸ் முடிஞ்சோன்னா கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. போக மாட்டீங்களா? அப்படி போனீங்கன்னா சாமி பொல்லாத சாமி வவுத்தாலே போகும் சொல்லிவிட்டேன். ஆமாம், மலையரசி அம்மன் சிவசக்தி விநாயகர். ஆமாம், ஏன்னா தம்பி லட்சுமணன் அவர்கள் கரெக்டாக 2 மணிக்கு மேலெல்லாம் சூடத்தை பொருத்தி நாக்கில் வச்சு அருள்வாக்கு சொல்லுவாப்பில். அந்த அளவுக்கு இன்னைக்கு நாடகம் நல்ல திறமையான கலைஞர்கள், திறமையான இசைக்கலைஞர்கள். சூடத்தை பொருத்தி நாக்கில் அவர் நாக்கில் வைப்பார். அவர் நாக்கில் வைப்பாருன்னு சொன்னேன். லட்சுமணன் பொருதுவார் தானே சொன்னீங்க? லட்சுமணன் நாக்கில் பொருத்தி வைப்பாருன்னு சொன்னேன். ஆமாம், அருள்வாக்கு சொல்றது அவர் தானே. நாக்கில் நான் பொருத்தி வைப்பேன், அவர் உங்க நாக்கில் பொருத்தி மாற்றி மாற்றி பொருத்தி வச்சு நாக்கு மொட்டை நாக்கா போய் நாக்கு போட முடியாமல் தவிக்க போகிறோம். என்ன பேச முடியாமல் போகுதுங்கயா. நீங்கள் வேற வாத்தியார் பண்ண. அதனால் அமைதியாக உட்காந்து நாடகத்தை ரசிங்க. இந்த நாடகத்தை காண வேண்டும் என்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் வருக அன்போடு வரவேற்கின்றோம். நல்லா இருக்கீங்களா? ஆத்தா நல்லா இருக்காச்சா? ஆமாம், வரும்போது வெறுங்கையை வச்சுட்டு வருவேன். ஏதாவது சாப்பாடு கொண்டு வரேன். ஆமாம், பெரிய ஐஸ்வர்யாயி, பெரிய ஹேண்ட்பேக் இது ஒன்று. ரொம்ப சந்தோஷம். அமைதியாக உட்காந்து நாடகத்தை ரசிங்க. அமைதியாக உட்காருங்கன்னு சொன்னால் அதுக்குன்னு ரொம்ப மயான அமைதியாக இருந்துடக்கூடாது. நல்லா ரசிக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு ரசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் சிறப்பாக தொழில் பண்ண முடியும். சோக பாட்டு பாட நீங்கள் விழுந்து சிரிக்கணும். ஆமாம், முடிஞ்சால் கல்லை விட்டு கூட எரிங்க. ஏண்டா எந்த பாட்டுக்கு எங்களை எப்படி செய்ய சொல்கிறீங்க கேட்டு. அதனால் நல்ல சந்தோஷமாக உட்காந்து நாடகத்தை பாருங்கள். ஏன்னா நாடகம் என்பது பாமர மக்களின் பல்கலைக்கழகம். நாடக கலைஞர்கள் நாங்கள் சிறப்பாக தொழில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சிறப்பாக ரசிக்கணும். நாடகத்தை நல்லபடியாக ரசிக்கிறது உங்கள் பொறுப்பு. நல்லபடியாக மைசெட்டு போட்டு பேர் வாங்குறது அவங்க பொறுப்பு. நல்லபடியாக நடிக்கிறது நம்ம பொறுப்பு. அதனால் அவங்க வேலையை அவங்க பார்த்தா பிரச்சனை கிடையாது. அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னதுன்னா, நாடக கலைஞர்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் எதுனா ரசிகர்கள். நீங்கள் தான் எங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம். ஒரு கலைஞர் நாங்கள் வெளியே வந்து தொழில் பண்ணும் பொழுது யாரை பார்த்து தொழில் பண்ணுவோம்? எல்லாம் உங்கள் முகத்தை பார்த்து தான் நாங்கள் தொழில் பண்ண முடியும். நல்ல கலகலப்பாக சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோடு உட்காந்து நாடகத்தை பார்த்தா இப்படி சிரிச்சா லூசுன்றுவாங்க. நான் அவங்கள சொல்ல வந்தேன். நல்ல சிரிச்ச முகத்தோடு உட்காந்து நாடகத்தை பார்த்தா நம்மளும் சந்தோஷமாக தொழில் பண்ணுவோம். நல்லா ரசிக்கிறாங்க, பாட்டை ரசிக்கிறாங்க, பேச்சை ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ரசிப்புக்கு தகுந்தாப்புல நாங்கள் தொழில் பண்ண முடியும். இப்போ பெட்டிகார் வந்து அம்மாவை பற்றி பாடினீங்க, ஊர் தெய்வத்தை பற்றி நீங்கள் பாடினீங்க. பாட்டு பாடி முடிச்ச உடனே யாருமே கைதட்டலை. கொஞ்சம் மனவேதனையாக இருந்துச்சு. அது இந்த ஊர் தெய்வத்தை பற்றி பாடும்பொழுது கைதட்டணுமா இல்லையா? அப்போ நம்ம சாமியை பற்றி பாடும்பொழுதே கைதட்டலைன்னா அப்போ எந்த பாட்டுக்கு கைதட்ட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாயிருச்சா இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. பாட்டு பாடும்பொழுது கைதட்டினீங்கன்னா அந்த கைதட்டை வச்சு தான் எங்கள் தொழில் திறமைகளை காட்ட முடியும். சில பேருக்கு பாட்டு பிடிக்கும், சில பேருக்கு பேச்சு பிடிக்கும், சில பேருக்கு ஆட்டம் பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனைகள். பாட்டு பிடிச்சிருந்து நீங்கள் கைதட்டினீங்கன்னா ஆஹா பாட்டை ரசிக்கிறாங்கப்பா, அப்போ மேற்கொண்டு 2 பாட்டு சேர்த்து பாடுவோம், ஒரு ஆர்வம் கொடுக்கும். பாட்டு பிடிக்கல, கைதட்டாமல் உட்காந்துட்டீங்க. ஒரு வசனம் பேசும்பொழுது கைதட்டிங்களா, ஓஹோ பேச்சை ரசிக்கிறாங்க போல இருக்குது, அப்போனா இன்னும் மேற்கொண்டு பேசுவோம், ஒரு ஆர்வம் கொடுக்கும். பேச்சு முடிக்கலையா, நாங்கள் ஆடக்கூடிய ஆட்டம் பிடிச்சிருக்கா, அதுக்கு கைதட்டிங்களா தெரிஞ்சுக்குவோம், ஓஹோ ஆடக்கூடிய ஆட்டம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்போனா மேற்கொண்டு ஆடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு கொடுக்கும். அப்போ எந்த விஷயத்தை ரசித்து நீங்கள் கைதட்டுறீங்களோ அந்த விஷயத்தை உங்களுக்கு நாங்கள் கொண்டு செலுத்த முடியும். பாட்டு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க,
பேச்சு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க, ஆட்டம் பிடிச்சிருந்தா கைதட்டுங்க. மக்காளி எதுவுமே பிடிக்கலையா மண்ணவாரி தூத்துங்க, போய் தொலைங்கடா, நாசமாக போங்கடான்ட்டு. வேற என்ன செய்யறது? கைதட்டுங்கன்னு சொல்ல தான் முடியும். கைதட்டுறதும் கைதட்டாததும் அது உங்களுடைய விருப்பம். கைதட்டுங்கப்பா, ரொம்ப சங்கடப்படுறாரு. கைதட்டுங்க ஜோரா. ஆமாம், சொன்ன உடனே கைதட்டியதை மனவேதனையுடன் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சொன்ன உடனே தான்ப்பா கைதட்டுறாங்க, கொஞ்சம் விடுறாமப்பில்ல. அதனால் அமைதி அப்போ தான் உள்ளே சொல்லிட்டு வந்தேன், இன்றைக்கி என்ன செய்ய காத்திருக்கேன் தெரில குரங்கு குப்பைன்னு. அதனால் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிங்க. அதே போல் இன்றைக்கி வந்திருக்க இசைக்கலைஞர்களும் சரி, வந்திருக்கக்கூடிய நடிகர்களும் சரி, சிறப்பான கலைஞர்களை தேர்வு செய்து இன்றைக்கி நம்ம மேடைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு நாடக அமைப்பாளர். அதனால் வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து இந்த நாடகத்தை நல்லபடியாக ரசிங்க. வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு முதல் வணக்கத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்ப்போம். ஜிஞ்சினு காஞ்சி காஞ்சி காஞ்சினுக்கு சிக்காஞ்சி காஞ்சி காந்தகிறதப்பா ஜினுக்கு சிக்காஞ்சினுக்கு சிக்காஞ்சி. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை நான் உரைத்து அன்புடனே நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை நான் உரைத்து அன்புடனே நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். பைந்தமிழில் பாட்டு பாடி பாட்டு கேட்ட ஆட்டமாடி அன்புடனே கருத்துக்களை நான் உரைக்கிறேன். நான் நடிக்கணும் நடிக்கணும் விடியும் வர, நீங்க இருக்கணும் இருக்கணும் முடியும் வர. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை நான் உரைத்து அன்புடனே நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். அன்புடன் எனக்கு ஆசை கொடுங்க, என் ஆசையத்தை கண்டு ரசித்திடுங்க. அன்புடன் ஆசை எனக்கு கொடுங்க, ஆசைகளை கண்டு ரசித்திடுங்க. பாடி நானும் டான்ஸ் பெண்ணும் பாட்டு பாடி ஆடும் போதும் ஓடி வரும் உங்களுக்கு துடிப்பு, அது உற்சாக துடிப்பு. உண்டு பண்ணும் பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு இருப்பு, உங்ககிட்ட தான் இருக்கு இருப்பு. நாங்க நடிக்கணும் நடிக்கணும் முடியும் வர, இருக்கணும் இருக்கணும் முடியும் வர. என்னாச்சு? காத்து போச்சு. தாய்மார்களுக்கு ஒரு வணக்கம். வணக்கம். உங்க தயவு இருந்தா கூத்து நல்லா நடக்கும் நடக்கும். தாய்மார்களுக்கு ஒரு வணக்கம், உங்க தயவு இருந்தா கூத்து இப்ப நடக்கும். கொண்டு பேசிக்கிட்டு ஊர் புறணி பேசிக்கிட்டு ஜாட செஞ்சா மாறிவிடும் கணக்கு. நாடகத்தின் அமைப்பு கிராமத்தார்கள் பொறுப்பு, நல்லாத்தான் நான் நடிப்பேன் நடிப்பு, ரொம்ப நல்லாத்தான் நான் நடிப்பேன் நடிப்பு. நடிக்கணும் நடிக்கணும் விடியும் வர, இருக்கணும் இருக்கணும் முடியும் வர. நடிக்கணும் நடிக்கணும் விடியும் வர, இருக்கணும் இருக்கணும் முடியும் வர. கைவிட்டாங்க வரியா? நன்றி நன்றி. நல்ல நல்ல பப்புனார் பாம்பு நம்ம சேர்லாம் எடுத்து கொடுக்குறேன். நல்ல விஷயம்லப்பா. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் நமது ஊர்குளத்தான்பட்டி கிராமத்தில் அருள்வாதித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் 21வது ஆண்டு ஆடி மாத பொங்கல் விழாவை முன்னிட்டு இந்த நாடகம் சிறப்பாக நடைபெறும். காண வருக. மேற்படி கோவிலுக்கு முன்பாமைந்துள்ள சிங்காரம் விண்வெளி கலையரங்கத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் தனக்கு ஒரு வானில் வெற்றி முரசு கொட்டி வரும் நாடக கலியுக ராஜா செந்தமிழ் சுடர் கலைத்தா ஈண்டெடுத்த இளைய கலைமன் சங்கீத சாம்ராட் உங்கள் அபிமான செல்வன் நமது திருப்புவனம் அருகாமல் உள்ள பூமிடுகையைச் சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு வைத்துனர் KM பரசுராமன் அவர்கள் இவ்வரங்க மேடைகளை வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தனது நீய காலங்களாலே உங்கள் செவிகளை நீப்பூட்ட செய்ய வந்திருக்கும் இன்னிசைக்கான இசைக்குயில் தேனிசை இசையமது உங்கள் அபிமான செல்வி கொல்லங்குடியைச் சேர்ந்த எனது அன்பு சகோதரி திருமதி டி ராதாஸ்ரீ அவர்கள் இவ்வரங்க மேடைகளை ஸ்ரீ வள்ளிநாயகம் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை மூட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார். திவகான செய்யமது பாட்டுக்கு ஒரு நாயகன் முறையோடு உரையாடும் சொல்லெடுக்கு வீரர் உங்கள் அபிமான செல்வன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா நமது கரவனூரைச் சேர்ந்த SVP கீதப்பிரியன் அவர்கள் இவ்வரங்க மேடைகளை கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்க மேளங்கள் அமைந்திருக்கும் ஆர்மணிய சக்கரவர்த்தி இனிசி திலகம் நமது பாசமிகு அன்பு சகோதரர்
நமது புளியங்குளத்தைச் சேர்ந்த நாடக ஆசிரியர் அன்பு அப்பா ஜி.கே. சந்திரன் தாமரைச்செல்வி அவர்களுடைய தவ புதல்வர் ஜி.கே.எஸ். ஜெயமணிகண்டன் அவர்கள் இவரங்க மேடைகளே ஆர்மணியம் அன்பாரு. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்றி நினைக்கிது மனமே, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்றி நினைக்கிது மனமே. உன்னை தேடும் போது வருவதுண்டோ, போகும் போது சொல்வதுண்டோ. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. தாயை தவிர தந்தை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம், தாயை தவிர தந்தை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம். தலையா பூவா போட்டு பார்த்து தலை வணங்காமல் வாங்கிடலாம். கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா. இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏழனும் கட்டி போகுமடா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும். அளவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா. பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி விட்டால் அது கருமமடா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கொடுத்தவன் விழிப்பான், எடுத்தவன் மொழிப்பான், அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே. கொடுத்தவன் விழிப்பான், எடுத்தவன் மொழிப்பான், அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே. சிரிப்பவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பன் பணத்தால் வந்த நிலைதானே. சிரிப்பவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பது பணத்தால் வந்த நிலைதானே. கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் முன்னோடி. அலைகளையாட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடி. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்றி நினைக்கிது மனமே. தேடும் போது வருவதுண்டோ, போகும் போது சொல்வதுண்டோ. ஆ நல்ல சிறப்பான ஒரு பாரு. காசேதான் கடவுளப்பா, அது கடவுளுக்கும் தெரியுமப்பா. காசை முன்னுக்கு வச்சான், கடவுளை பின்னுக்கு வச்சான். காசா லேசானா காசாலேயே சான் இருக்கேன். கையில் காசு இருந்தால் தான் சொந்த பந்தமே ஒன்றா இருக்கும். கையில் காசு இல்லைன்னு வைங்க, தெருவில் போகிற நாய் கூட நம்மளை மதிக்காது. அந்தளவுக்கு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ உள்ள காலத்தில். அந்த பணத்தை பற்றி நல்ல அழகான முறையில் பாடியிருக்கீங்க. இந்த பாட்டை நம்மளுக்கு முன்னால் எவ்வளோ அழகாக போட்டிருக்கா பாருங்க. இந்த பாட்டை நல்லா அழகாக பாடினார் அன்பு சகோதரர் ஜெயமணிகண்டன் அவர்கள். இந்த பாடலுக்கு மனமார்ந்த நன்றி, நடிகை வணக்கம். ஏன்னா பணத்துக்கு இந்த உலகம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே. இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை. அப்பையும் பாடி வச்சிருக்காங்க. இப்போ பணம் பந்திக்கு வந்துருச்சு, நல்ல குணங்கள் குப்பைக்கு போயிருச்சு. இப்போ கோயிலுக்கு நம்ம போய் சாமி கும்பிட்றோம். ஆமாம், சாமிங்கிறது நம்மளுக்கு பொதுவான ஒரு விஷயம். அப்போ கோயிலில் நம்ம சாமி கும்பிடும் பொழுது அந்த கோயில் பூசாரிகள் சில பேர் என்ன செய்வாங்க, சாமிக்கு சூட தீபார்த்தனை காட்டுவாங்க. அப்படி சூட தீபார்த்தனை எல்லாம் காமிச்சிட்டு சூடத்தட்டை கொண்டு வந்து நம்மகிட்ட அப்படி லவக்குன்னு நீட்டுவார். ஆமாம், நம்ம என்ன செய்வோம், சூடத்தை அப்படி கண்ணில் ஒத்திட்டு
சட்டப்பையில் ஏதாவது 5 ரூபா இருக்கா, டவுசர் பையில் ஒரு 10 ரூபா இருக்கான்னு சொல்லி ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ அந்த தட்டில் போடுவோம். அப்படி தட்டில் நம்ம போடும் பொழுது நம்மளுக்கு விபூதி எப்படி போடுவார்? எப்படி? 5 ரூபா காசை போட்ட நல்லா இருக்க மாட்டேன், நிஜமாக போவேன், விளங்க மாட்டேன். 5 ரூபா காசுக்கு அதே தட்டில் ஒரு 20 ரூபா ஒரு 50 ரூபா போடுங்க, அந்த தட்டில் இருக்கிற மல்லிகைப்பூ ரோஜாப்பூ நம்ம கையில் இருக்கும். அதே தட்டில் ஒரு 200 ரூபாயை போடுங்களேன், சாமி கழுத்தில் இருக்கிற மாலை நம்ம கழுத்தில் இருக்கும். அதே தட்டில் ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ பணத்தை வைங்க, சாமியை தூக்கி கையில் கொடுத்துருவாங்க, கொண்டு போட வச்சு சாமியை கும்பிடுடான்றாங்க. அப்போ அந்தளவுக்கு பணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மனுஷன் உழைக்கிறது எதுக்காக உழைக்கிறான்? எதுக்கு? வீடு வாசை கட்டணும், பொண்டாடி பிள்ளைகளை காப்பாற்றணும், இருக்க இடம், உடுத்த உடை, உண்ண உணவு. ஒரு மனிதனுக்கு 3 பிரதான போதும், இது இருந்தாலே போதும். பெரிய மாட மாளிகை கூட கோபுரம் இதெல்லாம் தேவையில்லை. இருக்கிறதுக்கு ஒரு இடம், 3 நேரம் சாப்பாடு, நம்ம மானத்தை மறைக்கிறது காடை. இப்படி வாழ்ந்தால் அது நல்ல வாழ்க்கை. இன்னும் வேணும் 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 வேணும்னு ஓடி ஓடி சம்பாரித்து என்னத்தை செய்ய போகிறோம்? கொண்டா போக போகிறோம்? கிடையாது, ஒன்றும் கிடையாது. போகும்போது நிர்வாணமாகத்தான் போக போகிறோம், பிறக்கும் போது நிர்வாணமாகத்தான் பிறக்கிறோம். அம்பானியாக இருந்தாலும் சரி, குழிக்குள்ளே இறக்கும் போது அருணாகர் அத்துத்தான் உள்ளே இறக்க போகிறாங்க. அதுக்குன்னு கோடிக்கணக்கில் பணத்தை உள்ளே போட்டு அனுப்ப போகிறாங்க, அது கிடையாது. அப்போ அந்த பணத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாத்தியாரே, ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறவன், சரி சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு யார்கிட்டயோ பணம் கேட்டு பார்க்குறேன், பணம் கிடைக்கல. ஓஹோ, தம்பிகிட்ட கேட்குறாப்புல, உங்கள்கிட்ட யார்ட்டையும் கிடைக்கல. அவங்க தெரிஞ்சவங்ககிட்ட பூரா கேட்டு பார்க்குறேன். என்னடா நம்ம சொந்தமாக தொழில் தானே பண்ண போகிறோம், 10 ரூபா காசு கூட நம்மளை நம்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. உழைக்கிறது ஒரு தவறா? என்ன நம்ம சொந்தமாக ஒரு தொழில் செய்ய போகிறோம், நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்களே. என்ன வாழ்க்கை? நம்மளை படைச்சது யார்? கடவுள் தானே நம்மளை படைச்சார். பேசாம கடவுளுக்கே ஒரு கடிதம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு கடிதம் எழுதுறியா? எப்படி எழுதுறியா? அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு நான் சொந்தமாக தொழில் செய்ய ஆசைப்படுகிறேன், ஆகையால் தயவு செய்து ஒரு 100 ரூபாய் பணம் கொடுத்து உதவுவோம். எவ்வளவு? வெறும் 100 ரூபா. ஒரு 100 ரூபாய் பணம் கொடுத்து உதவுவோம் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதிட்டேன். சரி, கடிதம் எழுதியாச்சு, அட்ரஸ் எழுதணுமா இல்லையா? முண்டை அவன் அட்ரஸையே முன்னாலையும் பின்னாலையும் எழுதி அனுப்பிட்டான். சரி, அது தபால் நிலையத்துக்கு போயிடுச்சு. அங்கே போனால் போஸ்ட்மேன் எடுத்து பார்க்குறாரு, சிகில் வைக்கும்போது பார்க்குறாரு, என்ன அட்ரஸ் முன்னாலையும் பின்னாலையும் ஒரே மாதிரி இருக்கே, எவன் இப்படி அனுப்பியிருக்கான்? சரி, பிரித்து படித்து பார்ப்போம்னு சொல்லி பிரித்து படித்து பார்க்குறாரு. படித்து பார்த்துட்டு அவர் ரொம்ப வேதனைப்படுறாரு. ஆஹா, சொந்தமாக தொழில் பண்ண ஆசைப்படுறேன், ஒரு 100 ரூபா பணம் தானே கேட்டிருக்கேன், நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர் கூட வேலை பார்க்குறாருல்ல, அந்த ஆள்கிட்ட பூரா எப்பா ஒரு 5 ரூபா குறா, டேய் ஒரு 10 ரூபா குறா, நீ ஒரு 10 ரூபா குறான்னு சொல்லி அந்த அணு வசூல் பண்ணி ஒரு 90 ரூபா வசூல் பண்ணிட்டார். சரி, கையில் 90 ரூபா வந்துருச்சு. இருக்கிற பணத்தை கடவுள்கிட்ட போகிற மாதிரியே அவனுக்கு அனுப்புவோம், அப்போ தான் அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட போகிற மாதிரியே அந்த 90 ரூபாயை அனுப்பி வைக்கிறாரு. அன்புள்ள பக்தா, நீ கேட்டது போல் பணம் அனுப்பியுள்ளேன், இந்த பணத்தை வைத்து நல்லபடியாக தொழில் செய்யவும் அப்படின்னு சொல்லி பணத்தை அனுப்பிட்டார். சரி, இந்த பணத்தை வாங்கினோன்னே இவனுக்கு ஒரு சந்தோஷம். கடவுள் நம்ம கடிதத்தை படித்து பார்த்துவிட்டு பணம் அனுப்பிட்டாருப்பா, அப்போ கடவுளுக்கு நம்ம நன்றி கடிதம் எழுதணுமா இல்லையா? மறுபடியும் நன்றி கடிதம் எழுதுறியா கடவுளுக்கு. எப்படி எழுதுறியா? அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு நீங்கள் அனுப்பிய பணம் எனக்கு கிடைத்தது, மிக்க நன்றி. இனிமேல் பணம் அனுப்பும் பொழுது போஸ்ட்மேன் மூலம் அனுப்பாதீர்கள். நீங்கள் அனுப்பிய 100 ரூபாயில் 10 ரூபா கமிஷன் எடுத்துக்கொண்டார். அவர் அனுப்புனதே 90 ரூபாயா, அதில் 10 ரூபா கமிஷன் எடுத்துக்கொண்டான்னு சொல்லி எழுதுறேன். அப்போ உலகம் எப்படி பார்த்தீங்களா? நல்லது செஞ்சாலும் இந்த உலகம் நம்மளை தப்பாத்தான் பார்க்கும். அப்பேற்பட்ட உலகம். இந்த பாடலை பாடி அன்பு சகோதரர் ஜெயமணிகண்டன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகத வணக்கம். அரங்கமே அதிரும் அளவிற்கு நந்திக்கொப்பாக இங்கு மத்தளத்தை இசைத்து உங்களெல்லாம் மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கின்றார் கோடையடி குமரன் மிருதக சக்கரவர்த்தி, எங்களது அரசகுலம் கண்டெடுத்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு தந்தையார் டிவி ஜெயம் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய நமது திருப்பவனம் அருகாமல் உள்ள ஏனாதியைச் சேர்ந்த அன்பு மாமா எஸ்வ செல்வராஜ் அவர்கள் இவ்வரங்கமடைகளை மிருதகம் டோலாக்கன் தொப்பு இந்த விழா.
அற்புதமான வாத்தியம். பலவாத்திய புகழ் பலவாத்திய மாமன்னன் எங்களது அரசகுலம் கண்டெடுத்த அன்பு மாப்பிள்ளை லட்சுமணன் அவர்கள் வரங்கமடைகளை பலவாத்தியம். பலே பலே சிறப்பான வாத்தியம். ஆட தெரியாதல் வந்துன்னா கூட அழகாக ஆட வச்சு போடுவாப்புல என் மாப்பிள்ளை லட்சுமணன் அவர்கள். அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கு நன்றி நன்றி. கதை வணக்கம் வணக்கம். சிறந்த முறையில் தாளத்தை இசைத்து உங்களெல்லாம் மொழிவிக்க காத்து கொண்டிருக்கின்றார் லயவாத்திய ஒத்தகர் பாசமிகு அன்பன்னார்
கருப்புராஜ் அவர்கள் இவரங்கமடைகளை தாளம் மனுஷின்னு சிரமமில்லாத ஐட்டம் ஒரே குத்துதேன் சப்புன்னு. இந்த நாடகத்திற்கு ஒளி அமைத்து கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் பாரதி ஆடியோஸ் ஏன் புதூர் திருப்பத்தூர். அன்பு நண்பர்கள், ஒளி அமைப்பு தப்பாக போச்சு. இருட்டுக்குள்ளே போயிட்டு கம்பி கழிச்சு விட்டுருச்சு. அது 4 நாள் ஆச்சு. வீரத்தளம்புகள் எங்கே போனாலும் அப்படித்தான். ஒளி அமைத்து கொண்டிருக்கும் எங்களது பாரதி சவுண்ட் சர்வீஸ் அன்புள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் அத்துணை நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிக்கு வணக்கம். என்னப்பா வேறு எதுவும் பாட்டு போடுறீங்களா? அவ்வளோதானே. ஒரு செக்ஸி பாட்டு வேணாம், சாமி பாட்டே போட்டிங்க. ரொம்ப சந்தோஷம். அன்பு நண்பர்களுக்கு நன்றிக்கு வணக்கம். மற்றும் நீங்கள் போகும்போது பாடிட்டு போங்க செக்ஸ். கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் வாசிப்பீங்கன்னு தெரியும். அதை விட என் மாப்பிள்ளை செக்ஸ் படத்தில் சூப்பராக நடிச்சிருக்காரு. எங்கள் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களது மேடை நாடகம் யூடியூப் சேனல் அன்பு நண்பர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிக்கு வணக்கம். ஆமாண்டா, லேடிஸ் வேஷம் போட்டு வந்தேன், நீ அந்த வேஷம் போட்டு வந்த. ஆடல் அரசி, அபிநய சுந்தரி. நான் என்ன ஏலத்துக்காக விடுறேன்? பேரை தானேப்பா சொல்ல போகிறேன். நாட்டிய பியூட்டி, நடன மயில். ரொம்ப பண்ணாத, பல்லு செட்டு விழுந்துரும் சொல்லிட்டேன். திண்டுக்கல்லை சேர்ந்த அன்பு சகோதரி. சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு கமுக்கம் உட்காந்துருக்கிறவர் ஆர் மணிமேகலை அவர்கள் விறகமடுகளை டான்ஸ் அண்ட் காமிக்கு. 3 தமிழ் தோன்றியது உன்னிடமோ, 3 தமிழ் தோன்றியது உன்னிடமோ, நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ, நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ, 4 குணம் தேர்ந்ததொரு பெண்ணிடமோ, 4 குணம் தேர்ந்ததொரு பெண்ணிடமோ, அது நடைபழகி வந்ததில் என்னிடமோ, அது நடைபழகி வந்ததில் என்னிடமோ, என்னிடமோ, 3 தமிழ் தோன்றியது உன்னிடமோ. என்னமோ குண்டு வைக்கிற தீவிரவாதி மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. உங்களெல்லாம் மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கின்றேன். மதுரை மாநகரைச் சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களில் ஒருவன் எம் சூர்யா பவன் காமிக்கு. அடியே நான் தான். சாப்பாடு நல்ல அற்புதமான ஏற்பாடு, வந்த கலைஞர்களுக்கு அறுசுவையான முறையில் சாப்பாடு ஏற்பாடு அளித்த அன்பு உள்ளங்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வாங்கப்பா, வாங்க வாங்க, மனமார்ந்த நன்றி. நன்றிங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. வாய்வா இருக்கும். யாரு டான்ஸ் நினைச்சு? ஓ, உங்களுக்கு லேட்டஸ்டான ஒரு சாங் வேணுமா? அப்போ வாத்தியார் பாடுவார். அப்ப அந்த பிள்ளை பேரை சைஸா சொல்லுங்க. திண்டுக்கல்லை சேர்ந்த ரொமான்ஸா, திண்டுக்கல்லை சேர்ந்த ஆர் மணிமேகலை. பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி, அடி கொட்டாம்பூச்சிடி நீ கொட்டாம்பூச்சிடி, பல பலனு ஜொலிக்கு நின்ற பவள கண்ணாடி, பக்குவமா வந்து நில்லு மாமே முன்னாடி, அழகே அழகே உன்னை மனைவியாக்கணும், கனவிலகைய பிடிக்கணும், கண்ணத்தில உமா கொடுக்கணும், நான் ஏதோ நினைக்கிறேன் நீ ஏதோ மறைக்கிறேன், ஏதோ நினைக்கிறேன் நான் ஏதோ மறைக்கிறேன். போதுமாப்பு? இந்த நாடகத்தின் அமைப்பாளர், அவர் பேரை சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு பேரை சொல்லணும்னா சொல்லுங்க. நல்ல ஒரு மனிதர். ஒரு விழாவை இழுத்து நடத்தும் பொழுது ஒரு 10 பேர் ஒரு குரூப் சேர்ந்துக்குவாங்க. விழா குழுவினர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் குரூப் சேர்ந்து ஒரு விழாவை நடத்துவாங்க. அது கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து கிராமத்தார்கள்ட்ட அது ஒப்படைப்பாங்க. ஒரு விழாவை 10 பேர் சேர்ந்து நடத்தி விடலாம். ஆனால் ஒரு நாடகத்தை அமைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அந்த நாடக அமைப்பாளர் அவருக்கு தான் தெரியும். அதில் என்ன கஷ்டம்னு. நடிகரை பூரா ஒன்று சேர்த்து வண்டியில் ஏற்றி அவங்களை மதுரையிலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்களை சாப்பிட வச்சு வேஷம் போட வச்சு அவங்களுக்கு வேணுங்கிற நேரத்தில் காப்பி டீ என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுத்து காலையில் நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் மனம் கோணாமல் கை நிறையா காசை கொடுத்து அவர்களுக்கு ஊருக்கு அனுப்பி வைக்கிற வரைக்கும் அவருக்கு நிம்மதி இருக்காது. நாடகம் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும், இந்த ஊரில் நம்ம பேர் வாங்கணுங்கிறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு ஒரு நாடகத்தை அமைப்பாக நாடக அமைப்பாளர். அது எல்லாருமே நம்ம அனுபவப்பட்டிருக்கோம். இது வரைக்கும் நான் நாடகம் பேசுனதே கிடையாது.
என்ன சொல்றீங்க? இத்தனை வருஷம் ஆச்சுல. சரி. இது வரைக்கும் எந்த ஊர்லயும் நாடகம் நான் பேசுனது கிடையாது. சரி. ரொம்ப நாளா ஒரு ஆசை, இந்த நாடகம் நம்ம பேசினா எப்படி இருக்கும். இந்த நடிகர்கள் பூரா இந்த நாடகத்தின் அமைப்பாளர் ஒரு மாதிரியா மரியாதையா பாக்குறாங்களே, நம்மளும் அந்த மாதிரி பார்ப்பாங்களே அப்படிங்கிற ஒரு ஆசை. சரி. யதார்த்தமா சங்கத்துக்கு வந்து நாடகத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். சரி. அப்போ ஒரு 10 பேர் வந்தாங்க. ஊருக்காரங்க ஒரு 10 பேர் வந்து நம்ம ஹார்மோனி வாசிக்கக்கூடிய ஜெயமணி கண்டன் அவர் காலண்டரை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஒரு அரை மணி நேரமா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி. அரை மணி நேரம் கழிச்சு இந்த ஊர்க்காரங்களை கூப்பிட்றேன், இங்கே வாங்க. நானும் அரை மணி நேரமா பார்க்குறேன் ஹார்மோனி வாசிக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஜெயமணி கண்டன் அவருடைய காலண்டரை நீங்கள் முன்னாடி புரட்டி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, என்னென்ன விவரம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஊர்க்காரவங்கிட்ட கேட்குறேன். உடனே ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, தம்பி எங்கள் ஊர் நாடகம் அவர் தான் பேசுவார். அந்த ஒரு 10 வருஷம் தொடர்ந்தாப்புல அவர் தான் பேசுவார். ஹரிச்சந்திரன் நாடகம் அவங்க அம்மா ராஜ நடிகை, அதனால வருஷம் அவங்க தான் பேசுவாங்க. நாடகம் பேசுறதுக்காக வந்தான். காலண்டரில் பார்த்தோம் ஃபோன் நம்பரை காணோம். ஆமா, நான் அழிச்சிட்டு இருந்தேன். ஃபோன் நம்பர் அடிச்சிருக்கு. அதனால நம்பர் எங்கன்னு சொல்லி நாங்களும் பிரட்டி பார்க்குறோம், நம்பர் தெரியல தம்பின்னு. ஐயா தப்பா நினச்சிக்காதீங்க, அவருடைய தொலைபேசி தொலைஞ்சு போச்சு, வேற நம்பர் மாற்றிட்டாரு. அவர் நம்பர் என்கிட்ட இருக்கு, வேணும்னா ஃபோன் பண்ணி தரேன், வேணும்னா பேசுங்கன்னு சொல்லி ஊருக்காரவங்கிட்ட சொல்ல. சரி தம்பி ஃபோன் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல. ஃபோன் பண்ணி சகோதரர் மணிகண்டன் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். மணி இந்த மாதிரி ஊருக்காரங்க வந்திருக்காங்கப்பா நாடகம் பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட நான் சொல்கிறேன். உடனே அவர் பெருந்தன்மையை பாருங்களேன். சூர்யா இப்போ ஒன்றும் கிடையாது, நான் திருச்சிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன், நான் வந்து நாடகம் பேசி ஒன்றும் சரி பண்ண முடியாது. இப்போ என்ன நான் பேசினா என்ன நீ பேசினா என்ன, நம்மளுக்குள்ள என்ன இருக்குது, நாடகத்தை நீயே பேசு அப்படின்னு சொல்லி மணி சொல்லிட்டாப்புல. எனக்குனால சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா நம்ம தான் நாடகம் பேசுனதே கிடையாது. நாடகம் பேசுன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்த உடனே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்போனா இந்த ஊரை நம்ம பேசி அடுத்த வருஷம் இந்த ஊர் நம்ம கிட்ட வர மாதிரி பேசி போடுவோம்டா அப்படின்னு சொல்லி நாடகம் பேச உட்காந்தாச்சு. 10 பேர் ரவுண்டு கட்டி உட்காந்துருக்காங்க. நடுவில் நான் உட்காந்துருக்கேன். ஊருக்காரங்க சொல்கிறாங்க, தம்பி நம்ம ஊரில் வருஷம் ஹரிச்சந்திரா தான் போடுவோம், இந்த வருஷம் ஹரிச்சந்திரன் நாடகம் போடணும், அதனால் தம்பி மணிகண்டன் பாருங்கள், தாமரை செல்வி அவங்களாம் இருக்காங்களா, தேதியெல்லாம் பாருங்கள் தம்பின்னு ஊருக்காரவங்க சொல்கிறாங்க. நான் ஊருக்காரவங்கிட்ட பேர் வாங்குறேன்னா என்ன, வருஷம் நம்ம ஊரில் ஹரிச்சந்திரா தான் போடுறீங்க, இந்த வருஷம் ஹரிச்சந்திரா வேணாம், இந்த வருஷம் முத்தாலம்மன் நாடகம் போடுங்க. சூப்பர். சாமி நாடகம், பக்தி பரவசம் ஊட்டக்கூடிய நாடகம், நல்லா இருக்குமே நாடகம் அப்படின்னு சொல்லி ஊருக்காரவங்கிட்ட நான் சொல்கிறேன். உடனே ஊருக்காரங்க சொல்கிறாங்க, தம்பிங்க வாங்க, இந்த முத்தாலம்மன் நாடகம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்தது கிடையாது. அடுத்த வருஷம் தம்பி மணிகண்டன் என்ன ஏதுன்னு கேட்டு 2வது நாள் நாடகமாக கூட முத்தாலம்மன் நாடகத்தை போடுவோம், ஆனால் ஹரிச்சந்திரா போடுங்க தம்பின்னு ஊருக்காரவங்க சொல்கிறாங்க. அப்போயாவது நான் வாயை மூடிக்கிட்டு நாடகம் பேசணுமா இல்லையா, பேர் வாங்குறேன்னா நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, முத்தாலம்மன் நாடகம் போடுங்க, நாடகம் சரியில்லைன்னா காலையில் என்னை சொருப்டி அடிங்கன்ட்டேன். சரி. என்னடா மதுரையிலே பெரிய பப்புன்னு சூர்யா பொசுக்குன்னு சொருப்டி அடிக்க சொல்கிறாப்பலையே, தம்பி பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க, இப்போ என்ன முத்தாலம்மன் நாடகம் போடணும் அவ்வளோதானே, இந்த நாடகத்தை இந்த அளவுக்கு ரொம்ப பெருமையாக சொல்கிறீங்களே, இந்த நாடகத்தில் அப்படி என்ன இருக்குது என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஊருக்காரவங்க கேட்க, ஆனால் ஒன்றுமில்லண்ணே 2 கரகத்தை தயார் பண்ணி அரங்கத்துக்கு முன்னால் வச்சுருவாங்க. அன்றைக்கி வரக்கூடிய ராஜ நடிகர் சாமி மேலே பாட்டாக பாடி ஊர் சனங்களை பூரா சாமியாரை வைப்பார், பொண்டு பொடிச்சுக்க பூரா சாமியாட்டமாக ஆடுங்க. அப்படி சாமியாடி வந்து அந்த கரகத்தை தூக்கி கோயிலை வச்சதுக்கப்புறம் தான் நாடகத்தை முடிப்போம், அது வரைக்கும் நாங்கள் நாடகத்தை முடிக்க மாட்டோம்னு சொல்ல. இதை ஊருக்காரவங்க மனசுக்குள்ளே வச்சுட்டாங்க. அப்போ சாமியாடி வந்து அந்த கரகத்தை தூக்கி கோயிலில் வச்சதுக்கப்புறம் தான் நாடகத்தை முடிப்பாக போல இருக்குது. அப்போ நாடகம் நல்லா இருக்கும் போல. சரிப்பா நாடகத்தை பேசுப்பா, எவ்வளோப்பா அமௌண்ட்டு, 50,000 ரூபா அட்வான்ஸு, 5,000 ரூபா, மீதி 45,000 பாக்கி, ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஊருக்காரங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. 50,000 ரூபா, 5,000 ரூபா அட்வான்ஸு, 45,000 ரூபா பாக்கி. சரி. ஊருக்காரங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. நாடக தேதி வந்துருச்சு. சரியா 9 மணிக்கு ஊருக்கு போயிட்டோம். நாட்டுக்கோழி சாப்பாடு நல்ல கவனிப்பு. 10 மணிக்கு நாடகத்தை ஆரம்பிச்சு கோமாளி நான் வெளியே வந்து சபை வணக்கம் சொல்லி அந்த நாடகத்துடைய சிறப்பை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஊருக்காரங்க நான் சொன்னது போல 2 கரகத்தை அலங்காரம் பண்ணி அரங்கத்துக்கு முன்னால வச்சுட்டாங்க. எனக்கு கரகம் எதுல வேலை செய்யுது, அந்த கரகத்துல வேலை செய்யுது. நான் என்ன சொல்லியிருந்தேன் நாடகத்தை முடிக்கிறதுக்கு, கரகத்தை தூக்கி ஊர் சனங்க பூரா சாமியாடி வந்து அந்த கரகத்தை தூக்கி கோயிலை வச்சதுக்கு அப்புறம் தான் நாடகத்தை முடிப்போம்னு சொல்லி தான் நாடகம் பேசியிருக்கேன். ஆமாம் ஆமாம். அதில் ஆரம்பித்த வேலை எனக்கு. 10 மணிக்கு நாடகத்தை ஆரம்பிச்சு ஊருக்காரங்க சொல்கிறாங்க, தம்பி கரகம் ஓகேவா, அண்ணே கரகம் சூப்பராக இருக்குன்னு அழகாக தொழிச்சிருக்கீங்க, கவலைப்படாதீங்க, நாடகம் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஊருக்காரங்க சொல்ல. அந்த ஒரு 12 ஆளுக்கு ராஜவாற்று வெளியே வந்துட்டார். வெளியே வந்து கூட்டத்தை பார்த்தோன்னு அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இப்படி ஒரு கூட்டமா, இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி 12:30 மணிக்கு போட்டார் சாமி மேலே ஒரு பாட்டை. சாமியாட வர வைக்கணுமா இல்லையா, பாட்டை போட்டார். என்ன செய்ய போறேனம்மா முத்தாலம்மா, நாங்க ஏது செய்ய போறேனம்மா முத்தாலம்மா, என்ன செய்ய போறோம் முத்தாலம்மா, நாங்க ஏது செய்ய போறோம்
அக்கினி சட்டி ஏந்தி ஆடிவாமா அக்கினி சட்டியை தூக்கி ஆடிவாமா கூப்பிட்டா ஓடி வருவாளா மாரியாத்தா கூட ஏறி ஓடி வருவாளா ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா மாறி குளம ஓட்டி ஆடி வருவாளா இறங்கிட்டாடா ஆத்தா இறங்கிட்டாடா நம்ம ஊரு மந்த இலை இறங்கிட்டாடா ஓடியா ஓடியா ஓடியாமா என்னையா பாடிக்கிட்டே இருக்கிற 1 மணி ஆச்சு 2 மணி ஆச்சு 3 மணி ஆச்சு ஒரு வயலுக்கு சாமி வரல. ஐயோ ஏன் ஊர் சுத்தோத்தமா இல்லையோ? எனக்கு சாணி தள்ளிருச்சு. இல்ல நீ சுத்தோத்தம்லாம் பண்ணிட்டியா? நாடகத்துக்கு நடிகர்கள்லாம் சுத்தபத்தம்லாம் வந்திருப்பாள் என்னமோ தெரியல. ஊருக்காரங்க 2 பேரும் உள்ள வந்தாங்க. ஏப்பா இந்த பப்புன் வேஷம் போடுறவன் எங்கப்பான்னு கேட்க, ஐயா இங்கே தான் ஐயா உட்காந்துருக்கேன். ஏன்டா வெண்ண என்னடா சொல்லி நாடகம் பேசினேன். முத்தாளம்மன் நாடகம் போடுங்க, 50 பேரும் சாமி ஆடுவகன்னு சொல்லி தானே நாடகத்தை பேசினேன். ஒரு வயலுக்கு சாமி வரலை. என்ன செய்வியோ ஏது செய்வியோ எங்களுக்கு தெரியாது. நாடகம் பேசும்போது என்ன சொல்லி பேசினேன், ஊர் ஜனங்க சாமி ஆடி வருவாங்க, ஆடி வந்து அந்த கரகத்தை தூக்கி கோயிலில் வச்சதுக்கப்புறம் தான் நாடகத்தை முடிப்போம்னு சொல்லியிருக்க. அதுக்கு முன்னால் நாடகத்தை நீ முடிச்ச காளி மரத்தில் கட்டி வச்சு உரி உரின்னு உரிச்சு விடும்டா. என்ன சொல்லி செருப்பை கழிக்கிட்டு அடிங்கன்னு வேற சொல்லியிருக்க. ஊருக்காரவங்க இதை சொல்லிட்டு போக அவங்க ஒரு கூட செருப்பை முன்ன போட்டு வச்சிருக்கேன். மூத்திரம் பெய்யறதுக்காக கொட்டைக்கு முன்னாடி போகிற 2 பேரும் அறிவாளோட நிற்கிறாங்க. எதுக்கு? பப்புன்காரனை மட்டும் வெளியில் விட்டுறாதீங்களா, ஒரு நாள் ஓடிடுறாங்க. சரி நம்ம நிலைமை இவ்வளவு மோசமாக இருக்குது, இந்த வெளியில் வாசிக்கிறாங்களே அவங்க நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி ஸ்க்ரீனை விளக்கிட்டு எட்டி பார்க்குறேன். பெட்டிக்காருக்கு கப்பா அகண்டு இப்படி உட்காந்துருக்காரு. மிருதங்காருக்கு சட்டை கிழிஞ்சு வேர்த்து விறுவிறுத்து வாசிக்கிறாரு. ஆல்ரூல்காருக்கு பேங்கோசு கிழிஞ்சு போச்சு. தாளக்காருக்கு ஒரு பக்கம் இழுத்து வாயில் நுரதழுது. ஐயோ ஐயோ என்ன 10 மணிலேருந்து தாளம் போட்டா ஒரு பக்கம் நரம்பு இழுக்காதா? நான் நினச்சிட்டேன் 4 பேர்த்த நம்ம தாண்டா கொல்ல போகிறோம். தாளம் போட்டாலும் இழுக்காது. ஏற்கனவே ஒரு பக்கம் இப்படி தான் இருக்கு. பாவத்தை போயிட்டு இந்த மனுஷனை நம்ம தான் கொல்ல போகிறோம், கொலகேசில் உள்ளே போக போகிறோம்னு சொல்லி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். சரி ராஜவாட்டு ஒரு பக்கம் உட்காந்து அழுகிறார். சாமி வரலையே நான் என்னடா செய்வேன். திருப்பி நான் கேட்குறேன்ப்பா ராஜவாட்டு ஒழுங்கா குண்டி கழிட்டு வந்தியா, குண்டி கழுவாம வந்தியா, ஒரு வயலுக்கும் சாமி வரலையடா, காசு கொடுக்க மாட்டாங்களேடான்னு சொல்லி உட்காந்து அழுகிறேன். 5 மணி 6 மணி ஆயிடுச்சு, விடிஞ்சு போச்சு. நீங்கள் சொன்னது போல் சாக்கு மூட நிறையா கொண்டு வந்து கொட்டுறாங்க. செருப்பு அதில் ஒரு ஆள் செருப்பு எடுத்துக்கிட்டு பீய தரவுறாரு. இறங்கி வாடா இறங்கி வாடா, உன்னை செருப்பால் அடிக்கிற என்னடா சொல்லி நாடகம் பேசினாங்க. இறங்கடா ஒரு வயலுக்கு சாமி இறங்கடாங்கிறார். பக்கம் மேலக்காரவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டேப்பா தயவுசெய்து யாரும் இறங்கிறாதீங்க, இறங்குனீங்க தீபாவளி அடி நொறுக்கி போடுவாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுதுகிட்டு உட்காந்துருக்கேன். ஆத்தா பத்திரகாளி மடப்புறத்தால் ஏதாவது ரூபத்தில் வா, எனக்கு காசு கூட வேணாம், கழுத்தில் போட்டிருக்க செயினை கூட நான் விற்று கூட எல்லாத்துக்கும் சம்பளத்தை கொடுத்துறேன், முதல் இந்த ஊரை விட்டு ஓடணும்டா அப்படிங்கிற மூடுக்கு வந்துட்டேன். அந்த ஒரு 7 மணி ஆயிடுச்சு. கூட்டத்தை புலந்துக்கிட்டு ஒருத்தர் ஆடி வர்றாரு. தொங்கு 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 தொங்கு. எனக்கு நானும் சந்தோஷம் தாங்க முடியல. எப்படியோ யாருக்கோ ஒரு ஆளுக்கு சாமி வந்துருச்சு. வந்த மனுஷன் கரகத்தை தூக்க போறாரு. கரகத்தை தூக்குனதுக்கு அப்புறம் டக்குன்னு இந்த ஊரை விட்டு ஓடிடும்டா அப்படின்னு சொல்லி எல்லா சந்தோஷத்தில் உட்காந்துருக்கான். வந்த மனுஷன் லவக்குன்னு கரகத்தை தூக்குனார்ல, யார் அந்த புனிவன் சொல்லி மூஞ்சியை வாக்குறேன். எங்க வேன் டிரைவர். அந்த ஆடி வந்தேன். அவருக்கு 8:30 மணிக்கு ஸ்கூல் சவாரியா. நாதாரி பழுகிற நாடகத்தை சீக்கிரம் முடிக்கிறேன், நான் போய் ஸ்கூல் சவாரி பிடிக்கணும்னு சொல்லி அந்த மனுஷன் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல வேலை அந்த மனுஷன் சாமியாடி வரலன்னா நம்ம பொழப்பு சாணி பொழப்பா இருக்கும். இன்னொரு கரகம் இருக்குமே அது. அதுக்கு நம்ம கருப்பு ஒரு ஆள் தூக்குனாலே போதும் நம்மளுக்கு. ஆனால் இன்னைக்கு ரெடியாக இருந்தாப்புல நம்ம தம்பி சரவணை சாமியாடி வரேன்னு தான் சொன்னார். அப்பா இன்னைக்கு வள்ளி திருமணம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஊர் மக்கள் ரொம்ப தங்கமான மக்கள், அதனால் பிரச்சனை போய் வண்டியில் படுப்பான்னு சொல்லிட்டேன், இல்லைன்னா ஆடி வந்திருப்பாப்புல. அப்போ ஒரு நாடகத்தை அமைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அந்த அமைப்பாளர்களுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு இந்த நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்த நாடக அமைப்பாளர் பாசமிகு அன்பனார் எங்களது ஆட்டோயும் ராஜசேகரன் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்த வரது டான்ஸ்கார் பாப்பா வரதுக்கு முன்னால நமது மதுரை மாவட்டத்தை சேர்ந்த MM ராஜா அவர்கள் நாடக சங்கத்தின் சார்பாக நாடக அமைப்பாளர், நமது நாடூர் நாட்டைச் சேர்ந்த படம்பாப்பூர் கிராமத்தை சேர்ந்த நமது கிருச்செட்டி கம்பவுண்டர், நமது இசை கலைஞருக்காக 200 அன்பு தரான் கேட்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. அன்பு அண்ணன் மாயாண்டி அவர்கள் ஒரு பாடல் கேட்டுள்ளார், உறுதியாக பாடுவார். மாயாண்டியை பற்றி பாடிடும். மாயாண்டி இல்லையா அவர் பேர்? மாயாண்டி.
வாத்தியார் பிடிங்க. பொதுவாக எம் மனசு தங்கம் பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டியினை வந்துவிட்டா சிங்க. பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டியின வந்துவிட்டா சிங்கம். உள்ளதே சொல்வேன் நல்லதே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தமாகவே என்னாலுமே. பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டியின வந்துவிட்டா சிங்கம். முன்னால சீருது மயிலக்காலு பின்னால பாயுது மச்சக்காலு. முன்னால சீருது மயிலக்காலு பின்னால பாயுது மச்சக்காலு. அடக்கி ஆளுது முரட்டுக்காலே முரட்டுக்காலே முரட்டுக்காலே. நெஞ்சுக்குள் அச்சமில்ல யாருக்கும் பயமுமில்ல வாராத வெற்றி வரும். அம்மன் அருள் சேருவதுடன் நம்ம துணையாகும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த காணுவோம் என்னாலுமே. காளையனை பார்த்து போட்டா ஜல்லிக்கட்டு காளையெல்லாம் புல்லுக்கட்ட தேடிக்கிட்டு துள்ளிக்கிட்டு ஓடுமடி. துள்ளிக்கட்டு ஓடுமடி புல்லுக்கட்ட தேடிக்கிட்டு. கொம்பிருக்கும் காளை எங்கே வம்பிருக்காது ஒரு கொம்பு இல்லா காளை எங்கே தெம்பிருக்காது. குழவ போட்டு பாடுங்கடி கும்மி அடிச்சு பாடுங்கடி மாரியம்மே கோவிலுக்கு பொங்கலை வச்சு வாடுங்கடி பொங்கலை வச்சு. பிறந்த ஊருக்கு புகழச்சேரு வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு. பிறந்த ஊருக்கு புகழச்சேரு வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு. 4 பேருக்கு நன்மை செஞ்சா கொண்டாடுவா பண்பாடுவா. 4 பேருக்கு நன்மை செஞ்சா கொண்டாடுவா கோயிந்தாதா. என்னால உழைச்சதுக்கு பொன்னான பலனருக்கு ஊரோடு சேர்ந்து வாழுங்க விளையாடுங்க உடல் வளமாகுங்க. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த காணுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். ஆனந்த காணுவோம் என்னாலுமே. பேரன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே, எத்தனையோ பாடல்கள் கண்டுகளித்திருப்பீர்கள். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கான். ஒரு சிறிய முயற்சியாக நாடக உலகத்தில் எந்த ஒரு இசைக்கலைஞரும் பாடிடாத ஒரு பாடல் அன்பப்பா கலைமணி அவர்கள் மட்டும் பாடியுள்ளார்கள். அவள் ஒரு தொடர்கதை என்ற படத்திலிருந்து மிகவும் ஒரு சிரமமான ஒரு பாடல் பாடிவிட்டு கதைக்கு செல்கிறோம். ஆதரவு கொடுத்து உற்சாகம் தரும்படி தாழ்மையின்பட கேட்டுக்கொள்கிறோம். எக்கோ போடு. 1 2 3 4. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. நான் ஒரு விகடகவி, இங்கு நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு அதில் உயர்ந்தது ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தில் அந்த அற்புத வனத்தில் ஆண்கிளி 2 உண்டு பெண்கிளி 2 உண்டு அங்கேயும் ஆசை உண்டு. அதில் ஒரு பெண்கிளி அதனிடம் ஆண்கிளி 2க்கு மயக்கம் உண்டு. அன்பே ஆர்வீரே
கடவுள் அமைத்து வைத்த மேடை இனிக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்றி கொட்டும் முழக்கங்கள் கல்யாண மேளங்கள் கொண்டாட்டம் கேட்டதம்மா கொட்டும் முழக்கங்கள் கல்யாண மேளங்கள் கொண்டாட்டம் கேட்டதம்மா ஆசை விமானத்தில் ஆனந்த வேகத்தில் சீர்கொண்டு வந்ததம்மா சிங்கப்பூர் ஏர்போர்ட் 1 2 3 4 பைலட் தேன்மொழி மங்கையர் யாழிசை மீட்டிட ஊர்வோட போனதம்மா சிங்கார காலோடு சங்கீத தண்டை சந்தோஷம் பாடிதம்மா கடவுள் அமைத்து வைத்த மேடை கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்றி கன்றோடு பசு வந்து கல்யாண பெண் பார்த்து வாழ்த்தொன்று கூறுதம்மா கால்வெட்டி பிள்ளை போல் போல் வந்த முயல்கள் ஆங்கிலம் பாடுதம்மா பண்பான வேகத்தை கொண்டாடும் ஆண்கள் மந்திர மோதிதம்மா மாங்கல்யம் தந்துனானே நம ஜீவன கேதுனா தண்டே பத்மாத் விகிதம் சங்கீத சுகிச்சோ பண்பான வேகத்தை கொண்டாடும் ஆண்கள் மந்திர மோதிதம்மா பல்லாக்கு தூக்கிடும் பரிவட்ட யானை பல்லாண்டு பாடிதம்மா கடவுள் அமைத்து வைத்த மேடை இனிக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்றி ஒரு கிளி கையோடு ஒரு கிளி கை சேர்த்து உறவுக்குள் நுழைத்ததம்மா உல்லாச வாழ்க்கையில் ஒரு கிளி கொடுத்து ஒரு கிளி ஒதுக்கிதம்மா அப்பாவியாண்டிலி தப்பாக நினைப்பது எப்போதும் தெரிந்ததம்மா அது எப்போது கிளி அல்ல கிணற்று தவளைதான் இப்போது புரிந்ததம்மா கடவுள் அமைத்து வைத்த மேடை இனிக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்றி கடவுள் அமைத்து வைத்த மேடை ஆஹா நன்றி டிடிவி தினகரன் அன்பு உள்ளங்கள் சார்பாக அன்பளிப்பு ரூபாய் 200 பாடுறியா அன்பு உள்ளங்கள் ஒரு பாடல் ஒன்று கேட்டுள்ளார்கள் அதை பாடுவோம் டயர் இருக்கும்போது பாடுவோம் சரி பாடுவோம் சரி சரி சரி